Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 40 பார்க்க போகிறோம். ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 40. இதில் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எப்படி மீன் பண்ணுவாங்க, கே மினிமம் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. கே மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே தான். இப்போ இது கே மினிமம் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ மினிமம் டிவைட் பை ஐ. ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பை ஏ. நார்மலாக ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா கே ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை ஏ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை ஏ. கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா கே, ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பை ஏங்கிறது என்னது நமக்கு ஏரியா. இப்போ யூனிட் என்ன வரும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது mm⁴ டிவைட் பை ஏரியா வந்து mm ஸ்கொயர். இதை அடிச்சோம்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் mm ஸ்கொயரில் வரும், பவர் 2ல் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோனா எல் டிவைடட் பை கே. எல்னா எனது எஃபெக்டிவ் லென்த் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். எஃபெக்டிவ் லென்த் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ டெல் ஈக்குவல் டு எல்இ டிவைடட் பை கே மினிமம். எல்இ டிவைடட் பை கே மினிமம். எல்இனா என்ன, ஐ மீன் எஃபெக்டிவ் லென்த்து டிவைடட் பை கே மினிமம் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரெண்டு ஃபார்முலா கிளியரா? தேர்டு சேஃப் லோடு. ஒரு சேஃப் லோடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா பக்லிங் லோடு டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. பக்லிங் லோட் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சேஃப் லோட்னா என்ன, பக்லிங் லோட் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதில் கான்செப்ட்லாம் கிளாஸ்க்குள்ளே போகும்போது பார்ப்போம். இந்த மூணு ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே மினிமம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ மினிமம் டிவைட் பை ஏ. அதுக்கடுத்து என்னது நமக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ டெல் ஈக்குவல் டு எல்இ டிவைட் பை கே மினிமம். எல்இ அப்படிங்கிறது எஃபெக்டிவ் லென்த், கே மினிமம் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அதுக்கடுத்து சேஃப் லோட் அப்படிங்கிறது பக்லிங் லோட் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கேட்டாங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு பக்லிங் லோட் டிவைட் பை சேஃப் லோடு. அவ்வளோதான், அப்படி மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து காலம். காலம் வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ பேஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் காலம், எதனால் அது ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத மீன் பண்ணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா எல்/டி ரேஷியோ. எல்/டி ரேஷியோ லென்த் டெப்த் ரேஷியோ பேஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் காலம் அப்படிங்கிறத மீன் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேரக்ட் கொஸ்டினாக நம்ம கேட்கலாம். ஓகே, அந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோனா எல்இ டிவைட் பை கே மினிமம். எல்இ அப்படிங்கிறது எஃபெக்டிவ் லென்த், கே மினிமம் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லெஸ் தென் 32, 32 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் காலம். கம்மியாக இருக்குது அப்போ ஷார்ட் காலம். 32 விட கம்மியாக இருந்துச்சா ஷார்ட் காலம். 32 to 120 இருந்துச்சு அப்படின்னா அது என்னது இன்டர்மீடியட் காலம். 120க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லாங் காலம். 32 விட கம்மியாக இருந்தால் ஷார்ட் காலம். 32 to 120 இருந்துச்சுன்னா இன்டர்மீடியட் காலம். 120 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லாங் காலம். ஓகேவா? அந்த ஷார்ட் காலம் அப்படிங்கிறது எதனால் ஃபெயிலியர் ஆகும், ஷார்ட்டாக இருக்குது க்ரஷிங்னால ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு அடுத்து இன்டர்மீடியட் காலம் அப்படிங்கிறது க்ரஷிங்னாலே ஃபெயிலியர் ஆகும், பல்கிங்னாலே ஃபெயிலியர் ஆகும். பல்கிங்னா என்ன, இப்போ 2 பாயிண்ட் இருக்கு, இதான் காலம். இப்போ ஷார்ட் காலம் ஆச்சுன்னா இங்கே லோடு கொடுக்கும் போது என்ன ஆகும், அது க்ரஷ் ஆகிடும், க்ரஷிங்னால ஃபெயிலியர் ஆகும். அதே இது லாங் காலமாக இருக்குது, இப்போ இங்கே லோடு கொடுக்கணும் என்ன ஆகும், பல்கிங், பெண்ட் ஆகும். அதான் பல்கிங் சொல்கிறாங்க. சரியா? பல்கிங்னால பெண்ட் ஆகும். அதே இது லாங் காலம் அப்படின்னா பல்கிங்னால மட்டும்தான் பெண்ட் ஆகும். பல்கிங்னால தான் ஃபெயிலியர் ஆகும். கிளியரா? அதுக்கடுத்து லென்த் டெப்த் ரேஷியோ. லென்த் டெப்த் ரேஷியோ பேஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் காலம். லென்த் டெப்த் ரேஷியோ வந்து லெஸ் தென் 8 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷார்ட் காலம் அல்லது ஸ்டாக்கி ஸ்டட்னுவாங்க. ஸ்டாக்கி ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க. அது 8 to 30 இருந்துச்சு அப்படின்னா மீடியம் காலம். 30க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லாங் காலம். கிளியரா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? இதில் 3 ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா கே மினிமம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ மினிமம் டிவைட் பை ஏ முடிஞ்சு. அதுக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ டெல் ஈக்குவல் டு எல்இ டிவைட் பை கே மினிமம். எல்இங்கிறது எஃபெக்டிவ் லென்த், கே மினிமம் அப்படிங்கிற ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அதுக்கு சேஃப் லோட் ஈக்குவல் டு பல்கிங் லோட் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா பல்கிங் லோட் டிவைட் பை சேஃப் லோடு முடிஞ்சு. அதுக்கடுத்து என்ன டைப் ஆஃப் காலம் பேஸ் பண்ணி ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அதை பேஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் காலம் எதனால் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்த்தோம். இதில் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லெஸ் தென் 32 கம்மியாக இருந்துச்சுன்னா ஷார்ட் காலம். அது எதனால் ஃபெயில் ஆகும், ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா க்ரஷிங்னால ஃபெயிலியர் ஆகும்.
32 to 120 இருந்துச்சு அப்படின்னா இன்டர்மீடியட் காலம் 2 நாளைக்கு ஃபெயிலியர் ஆகும். க்ரஷிங்னாலும் ஃபெயிலியர் ஆகும், பக்லிங்னாலும் ஃபெயிலியர் ஆகும். அது வந்து 120க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து லாங் காலம், கண்டிப்பாக பக்லிங்னால மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கடுத்து L/D லென்த் டெப்த் ரேஷியோ பேஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் காலம்னு பார்க்குறோம். லென்த் டெப்த் ரேஷியோ less than 8 இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் காலம்னு சொல்லுவாங்க. அல்லது நமக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டாக்கி ஸ்ட்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து 8 to 30 இருந்துச்சு அப்படின்னா மீடியம் காலம், இன்டர்மீடியட் காலம் சொல்லலாம். 30க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லாங் காலம் சொல்லுவாங்க. ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ண கமெண்ட்ஸ் தான் ஃபர்தராக அடுத்தடுத்து என்னையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ.